ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்க சுமி ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? அதாவது உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட். ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்காக ஒரு பஃபர் ஜோன் மாரி சில பகுதிகள் முன்னேறி வந்து, எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. 2வது இந்த கர்ஸ்க் பேல சண்டை நடந்துட்டு இருக்கு. டிஃபெண்டிங் மோட்லயே இருக்கும் அப்படிங்கிற உக்ரைன் சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்ப ரஷ்ய தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எக்ஸாக்ட்டா பார்டர். ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட்டான பார்டர். ரஷ்யாவோட பதுங்கு குழிகள். ரஷ்யா போட்டுருந்த அந்த சுரோவிக்கின் லைன்னு சொல்லிட்டு. அந்த பதுங்குகுழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அது அவங்க இப்ப இல்ல. முன்னாடியே எடுத்தது தான். இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இது எப்படி நம்ம இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, இந்த பதுங்கு குழிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொடிகள் பறக்க விட்டுருக்காங்க. அப்ப இந்த பகுதிகள் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இப்ப அந்த மேப் லோட் ஆயிருக்கும் இமேஜ் தான். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி மாரி இருக்கும். இந்த காட்டுப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா முன்னேறி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த பகுதிகள் சேஃபா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இல்ல. ஸோ ஆல்ரெடி சுமி ஓப்லாஸ்ட்குள்ள பஃபர் ஜோன அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கெல்லாம் கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ அதிலிருந்தும் சில பகுதிகள் முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்யா சுமில பஃபர் ஆப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரே ஷேபா அவர்கள் திரும்பி அவங்க தரப்புல வந்திருக்கு. இந்த மினரல் டீல்லாம் சைன் ஆனதுக்கு அப்புறமா, நாங்க நேட்டோல சேருவோம். அதுக்கு ரஷ்யா எந்த வகையிலும் தடை விதிக்கக் கூடாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல தெளிவா இருக்காங்க. ஸோ நேட்டோல உக்ரைன்ங்கிறது இணைஞ்சு தான் தீரும். அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ரஷ்ய தரப்புல இருந்து நெட் மீன்ஸ் நெட். அதாவது நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல இருந்து இருக்காங்க. உக்ரைன் வந்துட்டு எஸ் மீன்ஸ் எஸ் அப்படிங்கிற இவங்க தரப்புல இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. நியர்பை முடியறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற அவர் தரப்பு சொன்னனால, இப்ப அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஆப்ஷன்ஸ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏங்க ரஷ்யாக்கு என்னென்ன அழுத்தங்கள் குடுக்கலாம்? ஏன்னா இதுக்கு மேல ஆர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அதாவது விக்க போறாங்க. சபையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒப்புதல் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைடன் அவர்களோட அரசாங்கத்துல எய்டு குடுத்தாங்க. ஆனா இப்ப இவரு என்ன பண்ணிக்கிறாருன்னா, 51% இருக்கு இல்லையா? இப்ப அப்படி கிடையாது. மினரல் டீல் சைன் ஆனது 50க்கு 50. இப்ப இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி கிடையாது. அதனால யாராலயும் யார் போடுறதையும் தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்கா வந்து ஒரு இடத்துல தோன்றாங்களா? அ செய்றாங்களா? அவங்களுக்கு அனுமதி பண்ணலாம். யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு சைடு தோண்டணும்னு நெனச்சா, உக்ரைன் கிட்ட அக்ரீமெண்ட் போடுறாங்களா? தோண்டலாம். 50% வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு பவர் இருக்கு. 50% உக்ரைன் கிட்ட இருக்கு. 2வது மொத 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மினரல்ல இருந்து எடுக்குறாங்கல்ல, அ மினரல்ஸ்ல எடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா சைடுல இப்போ இமேஜ் லோட் ஆயிருக்கும். உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள், எந்தெந்த பகுதியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இப்ப இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், சிர்கானியம், டைட்டானியம், ஆயிலு, கேஸு இது போல பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்க முடியாதது, எதிர்காலத்துல கண்டுபிடிக்கிறது எல்லாமே அதுல அடக்கம். இந்த டீல்ல எக்ஸ்பைரி டேட்ங்கிறதே கிடையாது. ஸோ மொத 10 வருஷங்கிறது என்னன்னா, பியூரா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வளர்ச்சி நிதிக்காக போகும். அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போகும். மொத 10 வருஷத்துக்கு. 2வது இதுலருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிள் கிடையாது. எந்த எடுக்குறாங்க, அமெரிக்கா எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 50% வந்து டாக்ஸ் கிடையாது. அப்படியே எடுத்துட்டு அப்படியே வூட்டுக்கு கொண்டு போயிடலாம். அமெரிக்க தரப்புல. இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கு. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது சில எக்கனாமிக்ஸ்ல படிச்சு சில நபர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த தடவைல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா, இது மிக மோசமான ஒரு அக்ரீமெண்ட் அப்படிங்கறதுல, உக்ரைன்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து வருது. அவங்க மேல கோர்ட்ல கேஸ் அது இதுன்னு பாஞ்சுட்டு தான் இருக்குது. டிசிசி எம்ப்ளாயீஸும் "ஹலோ இருக்கீங்களா?" அப்படிங்கிற தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எது எப்படியோ, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசிசி எம்ப்ளாயீஸ் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைங்கிறது முடியறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே இல்ல. கண் கூட தெரியல. அது வான்ஸ் அவர்களும் சொல்லிட்டாரு. ஸோ அமெரிக்காவும் ஆயுதம் குடுக்க போறாங்க. உக்ரைன் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வேற கிரியேட் பண்ண போறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துரலாம். ஏன்னா உக்ரைன் ரெடி ஆயிட்டாங்க இல்லையா? இல்ல இதுல இன்னும் நெறைய வேடிக்கைகள்லாம் இருக்கு. என்னன்னா, நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ஸ்க் பையில மீட்டெடுக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. நன்றிகள் அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொன்னதுக்கு, பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னங்க இது? உலக சட்டத்த கொஞ்சம் கூட மதிக்கல அப்படிங்கிறது தெரியுது. நார்த் கொரியால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. இப்படி பண்றது வந்து உலக நீதிப்படி தவறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்திருக்கு. மேக்ரான் அவர்கள் தரப்புல இருந்து. ஆனா எஸ்தோனியா தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். அதாவது கோலிஷன் ஆஃப் வில்லிங்ன்னு சொல்லுவாங்களா, தானா முன் வந்து உதவும் கூட்டம். அந்த கூட்டத்துல கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, சில நபர்கள சேர்த்து உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க வரலாம். அவங்க மட்டும் வரக்கூடாது. ரஷ்யாக்கு யாரும் உதவக்கூடாது. தனியா ஐசோலேட்டா வச்சு ரஷ்யாவ பார்த்துக்கணும். இவங்க 50, 60 நாடுகள் ஒண்ணு கூடி ரஷ்யாவோட சண்டை பிடிப்பாங்க அப்படின்லாம் மாற்று கருத்துல. ஸோ இது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு போயிட்டோம்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள். அவங்க தரப்புல இருந்து என்னன்னா
ஈரான் யுரேனியம் என்ரிச் பண்றத இப்பவே நிறுத்தியாகணும். அது யோசிக்கவே கூடாது. யுரேனியம் என்ரிச்மென்ட்டே உக்ரைனுக்கு வேண்டாம். முழுவதும் கைவிட்டுட்டு போணும். அதுதான் இதா இருக்கும் அப்படிங்கலாம் அவர் தரப்புல இருந்து. அது முதல்ல வந்து ஒரு பாயிண்ட்ட பேசுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதோ அ செவி குடுத்து கேட்கிற மாரி இருந்ததுன்னா, அப்புறம் முழுசா வச்சு இப்படித்தான் அப்படிங்கிற போல மிரட்டுறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ. அது மட்டும் இல்லாம இந்த செங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யமன் ஹவுதீஸ் தரப்புலருந்து இந்த ட்ரூமன் கப்பல வந்து தாக்குறதாவும், அந்த இடத்துல இவேசிவ் மெனிவர் பண்ணிச்சு. ஸோ அந்த டைம்ல தப்பிச்சுட்டாங்க. நூல் அளவுல ஒரு ஹார்னட் விமானம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது கூட சொன்னீங்க ஹல் டேமேஜ் ஆன்னு. இவேசிவ் மெனிவர் தொடர்ந்து பண்ணா கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவேசிவ் மெனிவர் ஆச்சோ, இல்ல மிசைல் வந்து விழுந்ததோ, இல்ல ட்ரோன் வந்து விழுந்ததோ, அதாவது இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலோட இத வந்து ஓட்டையாக்கிட்டு போய் உள்ள வந்து வெடிச்சு சிதறி அப்படியே பீஸ் பீஸா வெடிக்கணும்லாம் நீட் இல்ல. அதாவது அந்த கண்ட்ரோல் டவர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல் டவர மட்டும் அடிச்சுட்டாங்கன்னா போதும். அது அன்யூசபிளா மாறிரும். ஸோ இப்ப அந்த இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ண சொன்னதா செய்திகள் வந்தது. ட்ரூமன் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து பின்வாங்க போறாங்க செங்கடல்ல இருந்து அப்படிங்கிறது போல. ஆனா இப்ப ஹெக்ஸத் அவர்கள் தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப செங்கடல் இல்லீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ யமன் ஹவுதீஸ் இந்த கப்பல ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. ரீச் பண்ண ட்ரை பண்ணல. ஒண்ணும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல சூதானமா வேண்டாம். மான மரியாதைலாம் போயிரும். வாங்கப்பா மெடிட்டரேனியன் சீக்கு போயிரலாம் அப்படிங்கூட போயிருக்கிறாங்களா இருக்கலாம். ஆனா மிடில் ஈஸ்ட்ல தான் இருப்பாங்க. இது 2வது முறை இது போல நடக்குது யுவர் ஆனர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பைடன் அவர்களோட காலகட்டத்தில இப்படித்தான் இங்க வந்து நின்னு சீன் காட்டுனாங்க. திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, வந்தாங்க. இப்ப திரும்பி வந்து போறாங்களா? இல்ல அங்கேயே தான் இருக்கிறாங்களான்னு பார்த்தரலாம். ஆனா தொடர்ந்து யமன் ஹவுதீஸ் மேல தாக்குதல்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ரேடியேஷன் மிசைல வந்து ஏவி விட்டுருக்காங்க. அ யமன் ஹவுதீஸ்ல இருக்கக்கூடியது. ஆனா அத ஜாம் பண்ணிட்டாங்க யமன் ஹவுதீஸ். ஸோ அன்எக்ஸ்ப்ளோடட் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மிசைல் இப்போ ஃபுல்லா யமன் ஹவுதீஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு வேள யமன் ஹவுதீஸ் இத அக்கக்கா பிரிச்சு ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் இத பல குட்டிகள் போட வைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன நடக்க போகுன்றது பார்த்தரலாம். அது மட்டும் இல்ல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாவோட பிரசிடென்ஷியல் பேலஸ் மேல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. வார்னிங் த்ரூஸ் கம்யூனிட்டிக்குள்ள போய் அத்துமீறிட்டு இருந்தீங்கன்னா, சிதைச்சுருவோம் சிரியா அப்படிங்கிற போல மிரட்டிக்கிறாங்க ஹெச்டிஎஸ்ஸ. துருஸ் கம்யூனிட்டிக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, போய் தாக்குதல் பண்ணிருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பதிவுலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ துருஸ் கம்யூனிட்டில என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தரலாம். அட் த சேம் டைம் யமன் ஹவுதீஸ் இஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அப்போ ஹாரிஸ் ட்ரூமன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் பண்ணலையா மிசைல்ஸ அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? இல்ல செங்கடல்லயே தான் இந்த ட்ரூமன் கப்பல் இருக்க போதா? என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பார்த்தரலாம். அடுத்தது அப்படியே நம்ம இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, போர் பதட்டம் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருக்கு. அதுவும் எல்லை பகுதிகள்ல இருக்கக்கூடிய சிட்டீஸ், வில்லேஜஸ்லலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஓகே அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா? ஆக்கிரமிப்பு காஷ்மீர். ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அலர்ட் குடுத்துருக்காங்க. இது போல உணவுப் பொருட்கள்லாம் இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கோங்க. போர் சூழல் கிடைக்காது. தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். ஸோ அதனால முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல அலர்ட்ஸ் போயிருக்கு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து ஸ்டாக் பைல் பண்ணிட்டு இருக்காங்க உணவுப் பொருட்கள அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் சேம் டைம் கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு இல்லையா? நம்ம பார்த்திருந்தோம். இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸ் வந்து டச் டவுன் பண்ணி டேக் ஆஃப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. இப்ப நைட் நேரங்கள்லயும் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டச் டவுன் பண்ணி டேக் ஆஃப் பண்ணக்கூடிய ட்ரில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது போல பல ஏரியாக்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயிற்சிகள் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அதுக்கான காசு இருக்குங்களா அவங்க கிட்ட அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, தொடர்ந்து இது போல ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவங்களே இழந்துருவாங்க. அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா, இன்னும் சிலர் இல்ல ஸ்டாக் பைல்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்க. ஆயுதங்கள் வச்சுக்கிறது அவங்களுக்கு என்ன புதுசா தான் ட்ரில்லியன் கணக்கா, பில்லியன் கணக்கான டாலர் எய்டுகளா வந்துகிட்டே இருக்கே அமெரிக்கா கிட்ட இருந்து, யுகே கிட்ட இருந்துலாம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க அதிகமா ஸ்டாக் பைல்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஏன்னா, ஒரு சைடு பலுஜிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சைடு டிடிபி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்மவோட வேல உரண்டி இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட ராணுவம் பிரஷர் டெஸ்ட்ல தாங்க முடியுது அப்படிங்கிறது போல. ஏன்னா, நம்ம என்டர் ஆகுறது அப்படிங்கிறது மலையும், மலை சார்ந்த இடமும். ஸோ அந்த மலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப, ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இது எப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை மாரி தான். உக்ரைன் வந்து ஏதாவது செய்யணும், பூச்சி காட்டணும்லாம் நீடு கிடையாது. ஆனா,
எப்படி இப்போ உட்காந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒரு இடத்துல குழி தோண்டி வங்கு பறிச்சு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? வர வரைக்கும் வந்துட்டாங்கன்னா கை தூக்கிக்கலாம். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் உள்ளேயே உட்காந்துக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க இல்லையா? டிலே பண்ணணும். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட வேலைங்கிறது டிலே பண்ணணும். ரஷ்யாவோட வெற்றிய சீக்கிரமா அடைய விடாம எந்த அளவுக்கு இழுக்கணுமோ இழுக்கணும். அதே போல தான் பாகிஸ்தான் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ஏன்னா, இப்ப பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடன்ங்கிறது அம் மூச்ச மூச்சு முட்டுறதுக்குலாம் இல்ல. தலைய தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் இருக்கு. இதுல 22% வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவோடது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது கூட பரவால்ல. 70 வருஷங்கள்ல 20 முறை IMF வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் அவுட்ஸ் குடுத்திருக்கு. அது சரி முழுகிட்டாங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. "வா, வா இந்த சைடு கரை சேரு வா" அப்படிங்கிறவங்கள இழுத்துட்டு போயிருவாங்க. ஸோ IMF வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ பாகிஸ்தானுக்கு கடன் உதவிகள் செய்வாங்களா? போர்க்காலங்கள்ல செய்வாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. உக்ரைன்லயும் போர்க்காலங்கள் தான் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்கா உதவணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, டைரக்ட்டா இன்வால்வ் ஆயி குடுக்க முடியாது. இந்திய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத எதிரா பார்ப்பாங்க. அமெரிக்காவோட மைண்ட் செட்டுக்கு எதிரா போயிரும். ஸோ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவியா செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் IMF மூலியமா செஞ்சுருவாங்க. அது IMF வந்து லோன் குடுக்குது. லோன் குடுத்தா தான் கடன் எழுதிக்க முடியும். வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பில்லியன் கணக்கான டாலர் இப்ப கூட குடுக்கணும் அவங்களுக்கு பெயில் அவுட்டு. ஸோ இந்த பில்லியன் டாலர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாம் ராணுவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. யூஸ் பண்ணா தெரியவா போகுது. யார் வந்து உட்காந்து ஆர்டிங் பண்ணிட்டு போறாங்க. போர் சூழல் வேற உக்ரைனுக்கு அப்படிதான் சொல்றாங்க. உக்ரைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா குண்டு வந்து விழுகும். எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா போர் சூழலு பாகிஸ்தான் நாட்டுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம நாடு வந்து குண்ட ஓடுதுன்னு வச்சுக்கங்க. வேஸ்ட் தானே! என்னத்த போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? ரோடு போட்டு பைபாஸ் ரோடா கட்டப் போறாங்க அவங்க. கட்டுனாங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல இது போல விமானங்கள் டேக் ஆஃப் பண்ணி டெஸ்ட் ரன் பண்றதுக்கு தானே பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ள இருந்து நியாயமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ IMF பணம் குடுக்குறாங்க அப்படின்னா, அது அமெரிக்கா டைரக்ட்டா பாகிஸ்தானுக்கு பணம் குடுக்குறாங்க. அதான் அமெரிக்கா நம்மளுக்கு குடுப்பாங்க டைரக்ட்டா. பாகிஸ்தானுக்கு கொடுத்தா IMF மூலியமா குடுப்பாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? IMF மூலியமா பாகிஸ்தானுக்கு பணம் தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல போர் சூழல் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசியிருக்கிறாரு. 2வது உறுதுணையா இருப்போம். தீவிரவாதத்துக்கு எகெயின்ஸ்டா உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க தீவிரவாதிகளே அங்க தான் இருக்கிறாங்க. காலிஸ்தான்ட்ட தான புடிச்சு குடுங்க முதல்ல. அவங்கள புடிச்சு குடுத்தீங்கனாலே போதும். குடுத்துருவீங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா, சாலிடா இருப்பாங்க அப்படின்னுல சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு கேள்வினால. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரம்ப் அவர்கள் டீம்ல ஒரு ஆள வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி விட்டாங்க. முதல்ல ஹெக்ஸத் அவர்களுக்கு தான் பிளான் வச்சாங்க. ஆனா, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, பதவி விட்டு தூக்கியிருக்காங்க. ரிசைன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிளேஸ் ஆவாங்க. அதுக்கான காரணம் தகவல்கள்லாம் வெளிய கசிஞ்சுது அப்படிங்கிறதுனால அவர வந்து தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பின்னாடி வான்ஸ் அவர்கள் தான் இருக்காங்க. அவருக்கு புடிச்ச நபர வைக்கிறதுக்காக இது போல நடந்திருக்கு அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ அமெரிக்காக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.